ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும், எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய ஒரு 15 வகையான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட். நம்ம வீட்டில் நம்ம பெட்டோட கவர்லாம் போடுறோம் அப்படின்னா, இந்த ஓரப்பகுதி பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் மடித்து விட்டாலும் இந்த மாதிரி அப்பப்போ கீழே விழுந்துடும். ஸோ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பெட்டு கவர் நிற்காது. எப்பவுமே பெட்டு கவர்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த முனைப்பகுதியில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை லாக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தோசை கரண்டி, இந்த மாதிரி தோசை கரண்டி தான் எடுத்து இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி முடிச்சு போட்ட இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி உள்ளுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அழகாக நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மனக்கட்டு ஆன்லைன்லலாம் இந்த பெட் கவர்லாம் உள்ளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக மடிக்கிறதுக்குன்னு ஆர்கனைசர் இருக்குது. அதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கனாவே போதும். ஸோ இந்த கவர் நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே பெட்டெல்லாம் போடுறோம் அப்படின்னா, ஸோ அந்த பெட்டு கவருக்கு கீழே இந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா பெட்டு பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ராச்சஸ் ஆகாது. லைஃப் லாங் நல்லாயிருக்கும் பெட்டு. ஸோ துணி அப்படி இல்லைன்னா பாய் கூட நீங்கள் கீழுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டாக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் மாவெல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா, ஸோ சட்டுன்னு புளிச்சு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில டைமில் சட்டுன்னு புளிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துலேயே மாவு நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு புளிச்சு கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம மாவு வைக்கக்கூடிய பாத்திரம் மாவை விட, அதாவது மாவு வச்சுருக்க பாத்திரத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இது இன்றைக்கி நான் பக்கெட்டுக்குள்ளே தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியோ இல்லை கனமான துணி இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரத்துலேயே சூப்பராக நம்மளுக்கு மாவு நல்லா பர்ஃபெக்டாக பொங்கி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வச்சுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு மாவு பொங்கியிருக்கு நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாட் பாக்ஸ்குள்ளே கூட வைக்கலாம். ஸோ நீங்கள் மாவெல்லாம் அரைச்சி வைக்கிறீங்க, கொஞ்சமாக நம்மளுக்கு புளிச்சு வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ஹாட் பாக்ஸ்குள்ளே கூட நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி வைக்கலாம். அவ்வளோதான். மாவு சூப்பராக நம்மளுக்கு அழகாக பொங்கி கிடச்சிருக்கு. ஸோ இந்த இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ அடுத்த டிப் போகலாம். அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் ஒரு சில பாத்திரம்லாம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் கழுவிக்கிட்டு இந்த மாதிரி கவுத்தி வச்சுருவோம். ஸோ கவுத்தி வைக்கும்போது என்ன ஆகும்னா உள்ளுக்கு தண்ணி வடியே வடியாது. இதனால் அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஸோ அந்தமாரி ஸ்மெல்லாம் வராமல் இருக்க எப்பவுமே பெரிய பாத்திரமாகட்டும் இல்லை இந்த மாதிரி பாத்திரமாகட்டும் நீங்கள் கழுகி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 சைடுமே துணிக்கி குத்தக்கூடிய கிளிப்பை இந்த மாதிரி குத்திட்டு, ஸோ இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கனாவே உள்ளுக்கு நல்லா காற்று போகும். இதனால் உள்ளுக்குமே நல்லா காஞ்சி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பாருங்கள். நம்ம வீட்டில் லெமன்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கவர் இருந்தாலும் சரி, இல்லை அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தாலும் சரி, ஸோ அதில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நல்ல லெமன் பார்த்தீங்கன்னா காஞ்சி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், குறைஞ்சபட்சம் நான் வச்சு ஒரு 20 நாள் கிட்ட ஆகுது. நல்லா சூப்பராக காஞ்சே போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள். நம்ம வீட்டில் ரேஷன் அரிசியெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக பச்சரிசி, புழுங்கல் அரிசிலாம் இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த பாத்திரத்தில் சீக்கிரமாக வண்டு பூச்சி வந்துடும். அதே போல் ஸோ நீங்கள் அளக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அதாவது எதுனா ஒரு அளக்கிறதுக்கு அரிசி அளக்கிறதுக்குன்னு வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே இது யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் கொட்டாங்குச்சி கொடி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெயின் நீங்கள் கொட்டாங்குச்சி போடுறதுனால அதில் வண்டு பூச்சி எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூட்டு ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசானாலும் சரி, இல்லை உள்ளுக்கு துரும்பிடிச்சாலும் சரி, சட்டு நம்மளுக்கு பூட்டே வராது. ரொம்ப ஹார்டாக இருக்கும் அர்ஜென்ட் சமயங்களில். ஸோ அந்த மாதிரி இருக்க பூட்டுங்கள்லாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அதாவது இந்த சாவி போடக்கூடிய இடத்துல, அதுக்கப்புறம் லாக் பண்ணக்கூடிய அந்த இடங்களில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பூட்டு நல்லா பூட்டை வரும். பாருங்கள், இந்த இடத்துல துரும்பிடிச்சிருக்கு உள்ளுக்கு தெரியுதுங்களா? ஸோ கொஞ்ச நாள் முன்ன மழைக்காலம் வந்தனால இந்த பூட்டு இப்போ ரொம்ப துரும்பிடிச்சி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆயில் ஊற்றி நான் ட்ரை பண்ணேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு.
அடுத்த டிப் பாருங்க, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்களாம் வந்து எப்படி கடைகள்ல கொடுக்காம நல்லா பளிச்சுன்னு ஆக்குறது இந்த வீடியோல காட்ட போறேன். ஸோ அதுக்காக ஒரு பாத்திரத்தில தண்ணி எடுத்துங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி. அதில வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இந்த மாரி போட்டுக்கோங்க. கொஞ்சமா வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது, நம்ம வச்சிருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள் அதில போட்டுறலாம். நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, பாதி அளவு நல்லா வந்து அதில படிஞ்சிருக்க கரை எல்லாமே போயிரும். கொஞ்சமா எடுத்து ப்ரஷ்ல நீங்க தேய்ச்சி விட்டீங்கனாவே, எதுவும் லிக்விட்லாம் தேவையில்ல. நார்மலா தேய்ச்சி விட்டுட்டீங்கனாவே, நல்லா இந்த மாரி பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடும். அடுத்த டிப் பாருங்க, நம்ம வீட்ல நம்ம வாங்கக்கூடிய டேப்லெட் ஆகட்டும், இல்ல வந்து டானிக் பாட்டில் ஆகட்டும், அதில இருக்க எழுத்துக்கள்லாம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பார்வை குறைபாடு இருக்கிறனால அந்த எழுத்துக்கள்ல என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல்லேருந்து நீங்க எது படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு, நீங்க அதுக்கப்புறம் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம அதில எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபெக்ட்டா, சூப்பரா வந்து நம்ம ஜூம் பண்ணி இந்த மாரி பார்த்து ரீட் பண்ணிக்கலாம். பாருங்க, அழகா வந்து இந்த மாரி நீங்க ரீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வயதானவங்க கூட இந்த மாரி ட்ரை பண்ணலாம். அடுத்து ஒரு சின்ன டானிக் பாட்டிலோட மூடி தான் நான் எடுத்திருக்கேன். இதில வந்து கொஞ்சமா வந்து பேக்கிங் சோடாவும், கொஞ்சமா வந்து வெண்ணிலா எசன்ஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது 2 சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது 2மே எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜில பார்த்தீங்கன்னா, ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி உள்ளுக்கு வச்சு விட்டுட்டிங்கனாவே, எந்த வித பேட் ஸ்மெல்லுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் பாருங்க, நம்ம வாங்கக்கூடிய அரிசி பை. இந்த அரிசி பை வந்து வேண்டான்னு வேஸ்ட்டா தூக்கி போடாம, நீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில யூசஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. பேகு, வேறு எதனா திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோல நான் சொல்கிற மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பொழுதுமே வந்து இந்த மாரி ரைஸ் பேக்குள்ள வந்து நல்லா உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ஃபாயில் பேப்பர் மாரி தான் இருக்கும். ஸோ இத வந்து நான் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி வைக்கக்கூடிய இந்த கூடை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி எப்பவுமே ஹோல்ஸ் உள்ளது தான் நம்ம வாங்குவோம். இந்த மாரி இருக்கும்போது கீழுக்கு வந்து இந்த மாரி கவர விரிச்சுட்டு அதுக்கு மேல நீங்க வச்சீங்க அப்படின்னா, எந்த ஒரு தூசியுமே வராது. நல்லா அழகா நீட்னஸா பர்ஃபெக்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல கிச்சன் கவுண்டர் டாப் பக்கத்தில நம்ம வைக்கக்கூடிய ஆயில் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி மளிகை சாமான் பொருட்கள்லாம் வந்து வைக்கக்கூடிய இந்த பேஸ்கெட்லேயும் மளிகை சாமான் வைக்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் வந்து அழகா வந்து எது சிந்துனாலுமே இந்த கவருக்கு மேலேயே விழுந்துரும். ஸோ நம்ம இந்த கவர எடுத்து நீட்டா க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் வச்சுக்கலாம். நீங்க டைரெக்ட்டா இதில வைக்கும்போது இதிலலாம் வந்து ஆயில் பிசுபிசுப்பு இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி எடுத்து வச்சீங்க அப்படின்னா, நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பு நீட்னஸா இருக்கும். அதே சமயத்தில க்ளீன் பண்ண வேண்டிய வேலையுமே இருக்காது. பாருங்க, வச்சதுக்கப்புறம் இந்த மாரி அழகா பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த ரைஸ் கவரோட இந்த மாரி 2ஆ வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இத வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம சமைக்கக்கூடிய அந்த கிச்சனோட கவுண்டர் டாப் மேல இந்த செல்ஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் அதாவது நம்ம ஃப்ரை பண்ணக்கூடிய எப்பவுமே வந்து ஒரு சைடு வந்து ஃப்ரை பண்ணுவோம். ஒரு சில சமயத்தில பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வைப்போம். ஸோ மோஸ்ட்லி நம்ம எந்த சைடு வந்து ஃப்ரை பண்ணுறோமோ, அந்த சைடு வந்து இந்த மாரி ஒட்டி விட்டுட்டிங்கனாவே, ஆயில் கர எதுனா இருந்தாலுமே வந்து அந்த செவுத்துல படியாம கரெக்ட்டா வந்து அந்த கவர்ல படிஞ்சிடும். நீங்க அழகா தொடச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, நம்ம 5 கிலோ வாங்கக்கூடிய இந்த ரைஸ் பேக்க வந்து 2ஆ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வீடியோல காட்டுற மாரியே 2 மடிப்பா மடிச்சு எடுத்துக்கங்க. இது சின்னதா இருக்கனால 2ஆ எடுத்திருக்கேன். நல்ல பெருசா இருந்தாலுமே வந்து நீங்க ஒரு 4, 5 கூட இந்த மாரி மடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஓரப்பகுதியில வந்து இந்த மாரி நீங்க தெக்க கூடயும் செய்யலாம். அப்படி இல்லன்னா வந்து இந்த மாரி ஸ்டாப்லர் பின் கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அர்ஜென்ட் சமயங்கள்ல நான் வந்து வீடியோக்கு காட்டணுன்றதுக்காக ஸ்டாப்லர் பின் அடிச்சுக்கிட்டேன். ஸோ இது நல்ல கனமாவே இருக்கும். பாருங்க, நம்மளுக்கு ஒரு பைய மாரி கிடச்சிருக்கு. ஸோ இதுக்குள்ள வந்து முக்கியமான ஒரு சில பொருட்கள், டெய்லி யூஸஸ்க்கு நம்ம தேவைப்படக்கூடிய ஒரு சில பொருட்கள்லாம் வந்து இதுக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ இது வச்சதுக்கப்புறம் வந்து இது புடிப்பகுதி இருக்கனால அழகா வந்து ஒரு இடத்துலயுமே வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா, குட்டி பசங்க இருக்க வீட்லலாம் வந்து பென்சிலு, ஸ்கேலு ஸோ இது எல்லாமே வந்து வைக்கிறதுக்கு கூட நீங்க அழகா இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, கேஸ் பில்லு, அதுக்கப்புறம் ஈபி பில்லு இது எல்லாமே வந்து போட்டுக்கிறது கூட நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பாருங்க, நம்ம வீட்ல வந்து நம்ம கட் பண்ணக்கூடிய இந்த கட்டர் வந்து ஒரு சில டைம்ல வந்து ரொம்ப வந்து அதாவது கீழுக்கு வந்து கிரிப்பா இருக்காது. இப்டி இப்டி ஆடிட்டே இருக்கும். அந்த மாரி ஆடக்கூடிய இந்த கட்டருக்கு 2 சைடுமே வந்து இந்த மாரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க மேல எந்த காய்கறிகள் வச்சு கட் பண்ணாலுமே வந்து மூவ் ஆகாது. பர்ஃபெக்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்த டிப் பாருங்க. இந்த மாரி 2 வாட்டர் பாட்டில் மூடி இருந்தா எடுத்துக்கங்க. 2 சைடுமே வந்து இந்த மாரி டபுள் டேப் ஒட்டிட்டு வால்ல ஒட்டிருங்க. இதே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கேஸ் கட்டர், அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரோட வயரு இத மாரிலாம் வந்து வைக்கிறதுக்கு அழகா இத யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.